ஸ்ரீ மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஒரே ஜோதிர்லிங்கம் ஆகும். இது பண்டைய நகரமான உஜ்ஜைனில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக உஜ்ஜைன் மக்கள் மகாகாளரை தங்கள் அரசராகவும் பாதுகாவலராகவும் வழிபட்டு வருகின்றனர். மகாகாளேஸ்வர் கோயிலின் தோற்றம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இருப்பினும் கோயில் முதலில் எப்போது கட்டப்பட்டது என்பதற்கான துல்லியமான தகவல் தெரியவில்லை. தற்போது புனிதமான மகாகால் ஜோதிர்லிங்கம் கோயிலின் கீழ்மட்டத்தில் அமைந்துள்ளது. அதற்கு மேலே ஓங்காரேஸ்வர் சிவலிங்கம் அமைந்துள்ளது. கோயிலின் மிக மேல்மட்டத்தில் நாகசந்திரேஸ்வர் சன்னதி உள்ளது. இந்த சன்னதி ஆண்டுக்கு ஒருமுறை நாக பஞ்சமி தினத்தன்று மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகிறது. இந்த கோயிலின் மிகவும் பிரபலமான வழிபாடாக பஸ்ம ஆரத்தி விளங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் புனித சாம்பலால் நடைபெறும் இந்த ஆரத்தி வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சுழற்சியை குறிக்கிறது. நாக பஞ்சமி, சிவ நவராத்திரி மற்றும் மகா சிவராமன் போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் உஜ்ஜைனில் கூடுகின்றனர். மேலும் உஜ்ஜைன் இந்தியாவின் 4 புனித நகரங்களில் ஒன்றாகும். இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சிம்ஹஸ்த கும்பமேளா மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது.